Hello investors, welcome to Investor Mind Voice. GNC Electronics IPO allotment ஆயிருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐபிஓன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்னு இருக்கும், அதாவது அட் ப்ரெசென்ட் எது ஓப்பன் ஆகிருக்குன்னு. லெஃப்ட் சைடு அப்ளைன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அதில் கீழே பார்த்தோன்னா GNC எலக்ட்ரானிக்ஸ்னு போட்டிருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி எல்லாமே டீட்டெயிலாம் வரும். அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அது கீழே பார்த்தோன்னா செக் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூகுள் குரோமோ எந்த ப்ரௌசரோ அந்த ப்ரௌசர் லிங்க் மூலயமா போயிட்டு பிக் ஷேர் சர்வீஸ் லிமிட்டட்னு ஒன்று வரும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சர்வர் 1 2 3ன்னு இருக்கும். நீங்கள் சர்வர் 1 கிளிக் பண்ணுங்கள். சர்வர் 1 கிளிக் பண்ண உடனே கம்பெனி செலக்ட் கம்பெனின்னு ஒரு ஃபஸ்ட்டு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே எல்லா ஐபிஓஸும் ஓப்பனில் இருக்கிறது தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தேவையான ஐபிஓ GNC எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து செலெக்ஷன் டைப்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு செக் பண்ண போகிறீங்களா இல்லை ஐடி வச்சு பண்ண போகிறீங்களா பேன். நாம் வந்து இப்போ அப்ளிகேஷன் நம்பர், அந்த அப்ளிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே நீங்கள் அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா அதை டைப் பண்ணுங்கள். 466529. ஒரு முறை கேப்சா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உடனே அதுமாரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் ஐடி நம்பரு, அதுக்கப்புறம் நேம் இருக்கும், எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ணிங்கன்னா இருக்கும். அலாட்டட் நான் அலாட்டட் வருது பாருங்கள், எனக்கு இந்த ஷேர் கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் அலாட்டட் அலாட்டட்னு வரும். ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். நான் இதில் க்ரோ ஆப்பில் செக் பண்ணேன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்லேயும் போயிட்டு அந்தமாரி லிங்க் இருக்கும். அப்படி இல்லையா கூகுளில் போயிட்டு இந்த பிக் ஷேர் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அது மூலயமா லிங்க் பண்ணலாம். லிங்க்இன்னு இந்தமாதிரி நிறையா சைட் இருக்குது. இல்லை BSc NSc எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம். அடுத்து NSTL IPOவும் வருது, 30ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த IPO அப்ளை பண்ணலாமா, அதில் இருக்கிற ஃபினான்ஷியல் வேல்யூ எல்லாத்தையும் நான் அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.